தெரியாம இந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே. இன்னைக்கு டே 4. வீக்கெண்ட்ல நமக்கு 1000 வேலை இருந்தாலும் வேலையை பொறுமையா மெதுவா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா காலையில எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்கூல் கிளப்பணும்னு அவசியம் இல்லை, ஸோ நம்மளோட வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை. ஸோ எல்லா வேலையுமே கொஞ்சம் லேட்டா பண்ணலாம் அப்படிங்கிற சந்தோஷம் தான். காலையில எந்திரிச்சு எப்பவுமே ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் வெயில நிக்கிறது இப்போ ஒரு பழக்கமா கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் பையனோட தான் எனக்கு ஒர்க் அவுட்டே இருந்தது. காலையில ஒரு அரை மணி நேரம் கிட்ட அவனை தூக்குறது, அவனை தூக்கிக்கிட்டு ஓடுறது, அவன் கூட நடக்கிறது, அவன் பின்னாடி ஓடுறது, இப்படின்னு என்னோட ஒர்க் அவுட்டை இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன். நிறைய பேர் என்ன மாதிரி இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட குழந்தைய வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் என்னாலையுமே தூக்கிட்டு நடக்கவே முடியாது. அவனை தூக்கிட்டு நடக்கும்போது எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கும், முதுகு வலிக்கும், மூச்சு வாங்கும், கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ என்னால் ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக அவனை தூக்கிட்டு இப்படியெல்லாம் ஓட முடியுது, விளையாட முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நார்மலாகவே நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. கண்டிப்பாக பெண்கள் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஹாலுக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம் ஒரு பொருள் வாங்குறதுக்காக. பட் இப்போதான் நான் வந்து நிறைய இடங்களை கண்டுபிடிச்சேன், ரொம்ப ஹிடன் பிளேசஸ்லாம். இங்கே பாருங்க, யானை இப்படி தான் பல் விளக்குமா இந்த பிரஷ். குட்டி குட்டி சந்துக்குள்ளெல்லாம் நிறைய கடை இருக்கு. உள்ள போய் பார்த்தா செம்ம ரேட்டு கம்மியா இருக்கு டவுன் ஹாலில். ஸோ இந்த மேட்டெல்லாம் 100 ரூபி தானாமா. எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட டவுன் ஹாலில் பல்கா வாங்கி வச்சு நீங்க அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கூட சேல் பண்ணலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்க வந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண பெரிய தப்பே இந்த கடைக்கு போய் சாப்பிட்டது தான். காலையில நான் சரியா சாப்பிடல, ஒரு தோசை சாப்பிட்டு போனேன் நடக்கணும் அப்படின்ட்டு. நான் என்ன ஒரு 2லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஸோ ஒரு மினிமீல்ஸ் வாங்கி நானும் சிவாவும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சப்பாத்தி நான் சாப்பிட்றேன், சிவா வெஜ்ஜீஸ் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் போனேன். அதர்வாக்கு வந்து ஒரு ரைஸ் வாங்குறேன், அதையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வேர்க்கடலை சாதம்னு ஒன்று வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒழுங்காவே கிளறவே இல்லைங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ரைஸ் பாலா இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே வெள்ளை வெள்ளையா சாதம், அப்படியே இந்த சாதம்னு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்கா கிளறவே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சாதத்தில் குண்டு குண்டா அப்படியே இருக்கு, உள்ள வந்து ஊறவே இல்லை. இது ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு. இந்த கோயம்புத்தூர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோட்டல் போயிட்டு நான் டிசப்பாயிண்ட் ஆனது இங்கே மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு நான் பிஸ்னஸ்க்காக. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து படுத்து தூங்கியாச்சுங்க. நாளைக்கு மறுபடியும் இதே டைமில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்காக என்னோட ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஓகே, பாய்.